வந்தனா 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 சபை மக்களே, உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு யோகம் அடித்திருக்கிறது. எங்கேயும் கேள்விப்படாத மூடி வைக்கப்பட்ட ரகசியத்தை, கூகுள்ல சர்ச் பண்ணா கூட கிடைக்காத ரகசியத்தை நாங்க இன்னைக்கு போட்டு உடைக்க போறோம். எங்கே பிறந்தா இந்திய தேசத்திலே, புலவர்கள் பாடும் தமிழ்நாட்டிலே, நாகர்கோயில் பட்டியிலே, நாகர்கோயில் பட்டியல் அது பரவாயில்லப்பா, அந்த பட்டிக்கும் பக்கத்துல உள்ள 8 மடை 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 என்ன மடை என்ன மடை என்ன மடை என்ன மடை 8 மடை 8 மடை. இந்த சிறிய கிராமத்திலே தோன்றியதுதான் ஒரு புஷ்பம். யாரோ எந்த போய் சொல்றாரு, புஷ்பால கொண்டு நிறுத்திருக்கேப்பா. நம்ம டிசி வந்து மேரி ஆடில் வாட்சன் சொல்லிட்டு விட்டார் இல்லையா? ஆமா, இங்கதான ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. புஷ்பம்னா புஷ்பம் பூன்னு யோசித்தீங்களா? இல்லப்பா, இல்லவே இல்ல. நாகர்கோயில் பக்கத்துல 8 மடை 8 மடையில பிறந்த பெண் தான் புஷ்பா. மடைய விட்டு மாட்டு வண்டி ஏறி வந்து பள்ளிக்கூடத்துக்கு நாகர்கோயில் வந்தானா. கந்தலகு கனகல்லகு கந்தலகு கனகல்லகு கந்தலகு கனகல்லகு கந்தலகு கனகல்லகு நாகர்கோயில் பட்டியில பள்ளிக்கூடம் போன புஷ்பம் வளர்ந்து பெரிய புஷ்பமாக ஆனானா. அடக்க ஒடுக்கத்தோடு நடந்து வந்தானா. இப்படி அடக்க ஒடுக்கத்தோடு நடந்து வந்த புஷ்பா ஒரு பெரிய பெண்ணாகி கல்யாணத்துக்கு ரெடியானாலாம். ஆனா அவங்க புஷ்பாவுடைய பெற்றோருக்கு ஒரே கவலை, புஷ்பாவை எப்படி புஷ் பண்றதுன்னா. புஷ்பாவை புஷ் பண்ண முடியுமா முடியுமா? புஷ்பாவை புஷ் பண்ண முடியுமா முடியுமா? புஷ்பாவை புஷ் பண்ண முடியுமா முடியுமா? புஷ்பாவை புஷ் பண்ண முடியுமா? இப்படி எல்லாரும் யோசித்த பொழுது அங்கு ஒரு மனிதர் பக்தியோடும் பரவசத்தோடும் அமைதியோடும் நீடிய சாந்தத்தோடும் வந்தாராம். வந்த மனிதர் அந்த புஷ்பத்தினுடைய ஸ்மெல்ல பார்த்து அப்படியே பரவசமாயிட்டாராம். நறுமணம்ப்பா,
பார்த்து அப்படியே பரவசமாயிட்டாராம். கொஞ்சம் பேப்பர் அடிக்கிறேன். நறுமணத்தை பார்த்து பரவசமடைந்த அந்த மனிதர் என்ன சொன்னாராம்? ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா 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 ஜிகு ஜிக்கா ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா கல்யாணம் கட்டினாலும் கட்டுவேன், இந்த புஷ்பாவத்தான் கல்யாணம் கட்டுவேன் கட்டுவேன், கல்யாணம் கட்டினாலும் கட்டுவேன், பெண் பார்க்க ஊரெல்லாம் அலைந்தேன், இப்படி ஒரு பெண்ணை எங்கேயும் காணேன், ஊரெல்லாம் பெண் பார்க்க அலைந்தேன். அடுத்ததுடா புஷ்பாக்கு யோகம், அடுத்ததுடா புஷ்பாக்கு யோகம், கல்யாணம் கட்டிட்டு கூட்டிட்டு போனா சீமைக்கு பேரேறி போனா. சீமைன்னா அந்த காலத்துல சிங்கப்பூர்னு பேரு. சிங்கப்பூருக்கு பிளேன்ல ஏறி போயிட்டார். 8 மடை புஷ்பா, சிம்பிள் அண்ட் ஹம்பிள் புஷ்பா பிளேன்ல ஏறி சீமைக்கு போன பிறகு அவர் ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன தெரியுமாச்சு? லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கொண்டு உன்னைய மாட்டிக்கிட்டு ஆடினானா, புஷ்பா ஆடினானா. இப்படி ஆடிலான புஷ்பா இளமையை ஊஞ்சலாடிக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வரும் வாலிபையாகி பல தேசங்களுக்கு சென்று வந்தாளாம். ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போதும் 5 வயசு குறைஞ்சிட்டே வந்துச்சான். நோ ஃபால்ஸ்லி, சும்மா. அது என்ன ரகசியம் தெரியுமா? ஃபிகர் தான், சும்மா ஃபிகர் தான், ஃபிகர் கேட்ட சிரிப்பு தானுங்க. எட்டுமடையில வளர்ந்த அந்த புஷ்பத்தின் நறுமணம் இங்கிலாந்திலும் வீசிக்கொண்டே இருக்கிறது. வாழ்வில் புஷ்பா வளர்க, இல்ஃபர்ட் புஷ்பா வாழ்க. எப்போ அவங்க எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் அந்த கூட்டத்தையே ஒரு கலக்கிறாங்க, ஒரு ஜுஜூப்பி கொடுத்துறாங்க. ஆமா, இந்த அவங்களுடைய சிரிப்பு தான் அவங்களுடைய இந்த இளம் வயசுக்கு ரகசியம். இந்த புஷ்பாவை பற்றி நம்ம கடைசியா ஒரு பாட்டு பாடி முடிப்போமா? She's a jolly good lady.